ராத்திரி என்னமோ சொல்லணும்னா அப்புறமேட்டுக்கு படுத்துட்டேன். நான் சொல்லும்போது நீங்க கேட்கல, இப்ப மட்டும் எப்படி கேக்குறீங்க? எனக்கு டைம் இல்ல. எம்மாடி என் கூட தானம்மா வண்டியில வர, அப்புறம் என்னம்மா டைம் இல்ல சொல்லுமா. ஒன்னும் இல்ல, அவ்வளவுதான். எதுவும் என்கிட்ட பத்திக்கு கேட்காதீங்க. சரிம்மா, கேட்கலாமா? அப்பா கேட்கல போதுமா? சரி வா கிளம்பலாம். அவங்ககிட்ட சொல்லவே இல்ல. மா அந்த அம்மா என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்குமா, நீ வா நம்ம போலாம். சரிப்பா. என்ன இங்கதானே பேசிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளயுமே கிளம்பிட்டாங்க. ஐயோ, சாப்பாடு எடுத்துட்டு போகாம போறாங்க. சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்போம். போமா, ஏறி உட்கார் போ. ஒரு நிமிஷம் இருங்க. பொறுமையா வாமா, ஒன்னும் அவசரம் இல்ல. இன்னும் பேசிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க? வேலையா இருக்குல்லம்மா, அதான் கிளம்பியாச்சு. ஏமா என்ன விஷயம்? சார், பாப்பாவுக்கும் உங்களுக்கு சாப்பாடுலாம் கட்டி வச்சிட்டேன் சார். ஆனா சாப்பாடை எடுக்காம போயிட்டீங்க, கொடுக்கவும் மறந்துட்டேன். அதான் எடுத்துட்டு ஓடி வந்தேன். நான் நினைச்சா சாப்பிடுவோமா, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். எதுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வீட்டுல இருக்கட்டும். சார், 2 பேத்துக்குமே கட்டியாச்சு. அம்மாடி உனக்கும் சேர்த்து கட்டிட்டேன். அப்பா அதான் சொல்றாங்கல்லப்பா, வாங்கிக்கோங்கப்பா. சும்மா எதுக்குமா தேவையில்லாதது? அப்பா அவங்க சாப்பாடு தான் தந்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. வாங்குங்க. சரிம்மா, போதுமா? சரிங்க சார், தேங்க்யூ. இதுல என்ன பாப்பா இருக்கு, என் வேலையை தானே நான் செஞ்சேன். மணி ஆயிடுச்சு, வந்து வண்டியில ஏறு. மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நீயே சாப்பிடணும். அக்கம் பக்கத்துக்குள்ள கொடுத்துட்டு நீ சாப்பிடாம இருக்காத. உடம்பு பாரு எப்படி இழைச்சு போய் கிடக்குன்னு. சரி சரி, நானே சாப்பிட்றேன் போதுமா? சரி பாப்பா, போயிட்டு வாங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. லாக் பண்ணிக்கோ. நான் அங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எப்ப வேணாலும் கூப்பிடுவேன். நீ வர மாதிரி இருக்கும், என்னன்னு பார்த்து வந்துரு. சரியா? பாய். பாய் பாப்பா. பாய் பாய். அன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையை பார்க்கும்போது என் உசுரே இல்லை மகா. நாங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல, கவலைப்படாதீங்க அண்ணி, அப்படியெல்லாம் நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடாதுன்னு. இல்லை மகா, அன்பு மேலே நம்ம எவ்வளோ பாசம் வச்சுருக்கோன்னு அவள் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவள் இல்லைன்னா வாழவே பிடிக்கல. நம்ம போயிடுவோம் அவ கூடயே சேர்ந்துன்ற அளவுக்கு நானும் உங்கள் அண்ணனும் முடிவு பண்ணிட்டேன் தெரியுமா? ஏன் நீ இப்படி சொல்கிறீங்க? நீங்களாம் போயிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம்? எப்பா, இவ்வளோ அன்பு இவ மேலே வைப்பேன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கும். ஐயோ டாக்டர் இப்போ என்ன வந்து சொல்ல போகிறார், இப்போ என்ன வந்து சொல்ல போகிறாரு, இதில் வேற மறுபடியும் பழையபடியே திக்கு வாய் மாதிரி வந்துருச்சா. எனக்கு அது வேறு உசுரே இல்லை. மறுபடியும் புள்ள திக்கி திக்கி பேசுகிறாளே, என்ன ஆச்சோ மறுபடியும் பிள்ளைக்கு அதே நிலமையானு. ஐயோ, என் உசுரே என்கிட்ட இல்லை. கவலைப்படாதீங்க நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அண்ணா இன்னைக்கு தானா ஹவுஸ் ஓனர் கிட்ட பேச போகிறேன். பேசிட்டு நான் காலி பண்ணிக்கிறேங்கண்ணா. சரிங்கண்ணா, கண்டிப்பாக காலி பண்ணாமல் எங்கே போகிறோம்? சரிங்கண்ணா. சரிண்ணா நான் பார்த்துட்டு கூப்பிட்றேங்கண்ணா. வச்சிடுறேங்கண்ணா. மாமா தான் அவர்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்காரு. மாமாவையும் கூட்டிகிட்டு போவோம். மாமா சந்தோஷ், கொஞ்சம் வாங்க மாமா. சொல்லு சந்தோஷ். நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசினேன். பட் ஆனால் அவர் வாடகையும் ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு, அட்வான்ஸும் ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு. கொஞ்சம் வந்தீங்கன்னா 2 பேரும் போய் கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு வந்துட்டு ஜாமானெல்லாம் எடுத்து வைக்கலாம். ஓ, ஏன் எவ்வளோ சொல்கிறாரு? அட்வான்ஸு ஒரு 25,000 ரூபா கேட்டார். அதுக்கப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாரு 35,000 ஆகும். நான் ஒருத்தர் 2 பேர்த்துக்குன்னா கம்மியாக சொல்லலாம், நீங்கள் குடும்பமே இருக்கணுன்றீங்க, அதனால் வாடகையும் 5,000 வாங்குவேன் அப்படின்றாரு. என்னமாம்மா பண்ணலாம்? இப்போ ஒருத்தரோட கஷ்டத்தை வச்சு தான் எல்லாரும் விலையும் ஏற்றுவாங்க, எல்லாமும் பண்ணுவாங்க. நாங்கள் இருக்கும்போது 3,500 3,000 தான் வாங்கினாரு. இப்போ 5,000 ரூபா கேட்குறாராமா. அது ரூமில் அப்படி என்னத்தை வச்சுருக்காராமா? முதல்ல தண்ணி வசதியெல்லாம் இல்லை, இப்போ தண்ணி வசதியெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்றாரு. என்னம்மாம்மா பண்ணலாம்? இந்த வீடை பார்ப்போமா இல்லை வேறு பக்கம் எது வீடு பார்ப்போமா? சரி வா சந்தோஷ், என்னதான் இருந்தாலும் ஒரு எட்டு போய் பேசிடுவோம். பேசிட்டா தானே என்ன இதுன்னு தெரியும். சரி வாங்க கிளம்புவோம். அம்மா போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. அத்தை போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஐயோ கடவுளே, என்ன பண்றதுனே ஒன்றும் புரியலையே. இப்போ பரவாயில்லைங்கக்கா. நேற்று நைட்டு தான்க்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். வீட்டில் தான்க்கா இருக்காங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. மணி வேற ஆயிடுச்சு, வந்தா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். வா வள்ளி, வா சாரு, காப்பி சாப்பிடுவேன்.
இருக்கட்டுங்க, வீட்ல வேலை கிடக்குதா? பேத்தி எப்படி இருக்குப்ப? இருக்காமா, இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கா. எங்க இருக்கா? உள்ளதா ரூம்ல. நானே ஆஸ்பத்திரிக்கு வருவோம்னு நினைச்சக்கா, வர முடியல. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நான் உள்ள போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா போ. இனிமேலாம் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லை மகா. எப்பயும் வேலை செஞ்சு அம்மாவுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துறணும். இல்லைனா எனக்கு அதுவே பெரும் கஷ்டமாக இருக்குது. நம்மளால் வீடை விற்க வச்சுட்டாங்களே அப்படி இப்படின்னு எனக்கு அதுவே ராத்திரியெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. வா வள்ளி, வா. என்னம்மா, பிள்ளைக்கு இப்ப எப்படி இருக்கு? ஐயோ, அங்கெல்லாம் தொடாதீங்க, பிளேட் வச்சிருக்கு. பிள்ளைட்டா? ஆமாம் வள்ளி, பிள்ளைக்கு கீழே விழுந்தோடனே மண்டையெல்லாம் உடஞ்சி போச்சு. அந்த இடத்துலலாம் பிளேட்டு வச்சு அதெல்லாம் நட்டு போல்டெல்லாம் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. சரி விடு, இப்போதானே அங்கே அதிலேருந்தே மீண்டு வரோம். மறுபடியும் எதுக்கு அழுவுற? பழச பேசி என்ன ஆக போகுது? கொஞ்சமான பிள்ளைய பார்த்து வச்சிருக்க கூடாதா? அழகு பெத்த பிள்ளை, ஒருத்தர்கிட்ட சண்டை வம்படி போவாது, சிரிச்ச முகத்தோட இருக்கும். அக்கா அப்படின்னு மறுவார்த்தை பேசாத தங்க ராசாத்திக்கா இந்த நிலைமை. நான் ஆஸ்பத்திரிக்கே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம வீட்டுல இருந்துட்டு போவா முடியுது? அப்புறமேட்டுக்கு வரும்போது பழம்லாம் வாங்கிட்டு வரேன். இப்ப வெளியே வாச கூட்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம சந்தோஷம் பார்த்த உடனே நினைச்சிரு புள்ள என்ன பண்ணி ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடி வருவோம்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்தேன். எதுவும் தப்பா எடுத்துக்காத. பழலாம் எதுக்கு? நீ வந்து பார்த்துட்டு போனியே, அதுவே சந்தோஷம். என்ன மகா, நீயும் ஆஸ்பத்திரியிலே இருந்தியா புள்ளைய வச்சுக்கிட்டு? ஆமாங்க்கா, ராத்திரி ஆனால் வீட்டுக்கு வந்துடுவோம். நான் உன்னை பார்க்கவே இல்லம்மா. ராத்திரி வரத்துக்கே 10 மணி 11 மணி ஆயிரும்க்கா. காலையில் விடிஞ்ச உடனே 7 மணிக்கெல்லாம் போயிடுவோம். அதான் உங்களுக்கு தெரியல. சரிம்மா, எப்படியோ புள்ளைய காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்க. எவ்வளவு ஆச்சு ஆஸ்பத்திரி செலவு? அதுவா 6.5 லட்சம் ஆயிப்போச்சு. ஐயோ, 6 லட்சமா? அம்புட்டு காசு வச்சிருந்தீங்களா? என்ன பண்ணீங்க காசுக்கெல்லாம்? அது ஏதோ பண்ணணும். எப்பா, கொள்ள காசுதான் போ. ஏதோ பிள்ளைய காப்பாத்திட்டோமே, அதுவே போதும். காசு பணம் போயிட்டு போகுது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். புள்ள உசுறு வருமா? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஏமாடி சின்ன பொண்ணு, அத்தை சொல்லுங்க அத்தை. அம்மா கிட்ட பேசுனியா? இல்ல அத்தை. அவனை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டாங்களா இல்ல இங்கதான் இருக்கான் நம்ம வீட்டுல? தெரியல அத்தை. பாருமா, அவனுக்கெல்லாம் பாவம் பாக்குறது நமக்கு பாவம் வந்து சேரும். நல்ல பாம்புக்கு பாலை வாக்குற மாதிரி நம்மளையே திருப்பிக்கிட்டு கொத்துவான். சரிங்க அத்தை. நேத்து நம்ம வீட்டு சின்ன பையன்தான். அந்த நிரஞ்சன் பேசினான், பாத்தியா? ஆமா அத்தை. பார்த்தல்ல, அந்த சின்ன பையன் மனசுல எந்த அளவுக்கு நெஞ்ச வாச்சிருக்கான் அவன். அப்ப எந்த அளவுக்கு நடிச்சிருப்பான் அவன். நடிப்பு மகா நடிகன். நடிப்பெல்லாம் நம்பணும்னு வச்சுக்க. அவன் இப்ப நடிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம சொத்து மேல கேஸ் போட்டிருக்கோம். இந்த கேஸை ரத்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நடிச்சா தான் உண்டு. நமக்கு இந்த பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுக்கூடாது அப்படின்றதான் அவன் முழு நோக்கமே. இல்லத்த, நாம என்ன போய் சொத்துக்கு ஆசைப்படுறோம்? அவன் அப்படி இல்லம்மா, நம்ம சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான். ஆனா அவன் அப்படி கிடையாது. சொல்லி வை அம்மா கிட்ட, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் நம்ம வீட்டுல இருக்க கூடாது. சரிங்க அத்தை, நீங்களே இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. யாருக்கா இருந்தாலும் விட்டு கொடுத்து போவீங்க. யாருக்கா இருந்தாலும் விட்டு கொடுத்து போவேன். ஆனால் இவனை கட்டிக்கிட்டு என் தங்கச்சி பட்ட பாடு அப்படிமா. 27 வருஷம் அவனை கல்யாணம் பண்ணி நரக வேதனை அனுபவிச்சா. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இவன் ஏதாவது பண்ணிவிடுவானா அப்படி இப்படின்னு மாதம் மாதம் மளிகை ஜாமான் அள்ளி கட்டிக்கிட்டு போவேன். அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி கையில் காசு கொடுத்துட்டு வருவேன். இவன் ஏதாவது பண்ணுனா நீ இந்த காசை வச்சுக்க, ஃபோன் பண்ணு, நான் வாரேன் அப்படின்னு. ஒவ்வொரு மாதமும் 27 வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கும், அத்தனை மாதமும் நான் வீட்டுக்கு போனேன். புரியுதுங்க அத்தை. ஆனாலும் இப்போ அவர் திருந்திருப்பார்ல. அவன் திருந்தவே மாட்டான், ஒரு காலமும் திருந்த மாட்டான். நன்றி கெட்ட ஜென்மம். வீடு இல்லைன்னு கஷ்டப்பட்டான். உங்கள் மாமா கிட்ட சொல்லி காசை வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் அந்த வீட்டில் எங்களை இருன்னு சொன்னது கிடையாது. வந்தமா இன்னும் உங்கள் அக்கா வீடு கிளம்பலையா, இன்னும் உங்கள் அக்கா வீடு கிளம்பலையான்னு எங்களை அனுப்பி வச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பான். இன்னத்துக்கு நம்ம எல்லாம் வாங்கி போட்டு தின்னுபிட்டு வருவோம். என்னம்மா கிளம்பியாச்சா? அப்போ கிளம்பியாச்சுங்க. இந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம். சரிம்மா, சீக்கிரம் வாங்க போலாம். எம்மடி கிளம்புங்கம்மா, போயிட்டு அந்த பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுவோம். பாவம் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. என்னாச்சோ, மாத்திரை மருந்து சாப்பிட்டாலா என்னன்னு தெரியல. அத்தை, நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கேன். ஏம்மா வர வேண்டிதானே? இல்லத்த, அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன் நான் பேசுனதுல எதுவும் கோவமா? இல்லத்த, கோவம்லாம் இல்லை.
இங்கே பாருமா, நான் அனாவசியமாக கோவப்பட மாட்டேன். ஆனால் இவன் விஷயத்தில் மட்டும் எனக்கு கோவம் தலைக்கேறுது. தப்பாக எடுத்துக்காத, அத்தை இப்படி பேசிவிட்டாங்க அப்படி இப்படின்னு. இல்லைத்த, அதனால் ஒன்றும் இல்லை. நான் அவர் கூட வந்து அன்பை பார்க்குறேன்னு சொல்லிடுங்க. நான் இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி. அப்பா. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. நேத்துல இருந்து நீயும் அப்பா அப்பா அப்பான்ற கேட்டா ஒன்னும் இல்லன்ற ஏதோ இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். சரி சரி, கண்டுபிடிங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவே கண்டுபிடிங்க. அப்பா. ஷபா, என்னம்மா? அப்பா, நம்ம வீட்ல இருக்காங்கல்ல சுந்தரி, அந்த பொண்ணுக்கு என்னம்மா? அப்பா, அவங்களோட கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சுப்பா. நீ டெய்லி இதான் சொல்லிட்டு இருக்க, கஷ்டமா இருக்குன்னு. யார் வாழ்க்கையில தான் கஷ்டம் இல்ல? எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. எப்பா, என்னதான் இருந்தாலும் அவங்க கஷ்டம் ரொம்ப அதிகம்ப்பா. என்னம்மா பண்றது? தலையெழுத்துப்படி அதை தான் அவங்கவுங்க அனுபவிச்சுதானே ஆகணும். அப்பா. ஷபா, என்னம்மா? அவங்க வந்ததுல இருந்து ஒரே ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமா? இதுக்குதான் நீ அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தியா? அதுதானே, எடுத்து கொடுத்துட்டா போச்சு. இல்லப்பா, நம்ம வீட்ல அம்மாவோட சாரி எல்லாம் சும்மா தானே இருக்கு, அதை வேணா எடுத்து கொடுக்கவா? இங்க பாருமா, உங்க அம்மாவோட பொருள்ல உனக்கு உரிமை இருக்கு. அதை தவிர்த்து வேற யாருக்கும் அதுல உரிமை கிடையாது, சரியா? அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், இவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்ல எடுத்து கொடுக்க கூடாது. உனக்கு எதுவும் பிடிச்சதுன்னா நீ கட்டிக்க, மற்றவங்களுக்கு அதை கொடுக்குற எந்த இதுவும் இல்லை, சரியா? அவங்களுக்கு உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லு, அப்பா வாங்கி தரேன். மற்றபடி அதுல இருந்தெல்லாம் எடுக்க கூடாது. என்னப்பா இப்படி பேசுறீங்க? அது சும்மா தானே இருக்கு. அது சும்மா இல்லம்மா, அதுல உங்க அம்மாவோடைய வாசனை இருக்கு. அது என்னைக்குமே என் கூடயே இருக்கணும். அதனாலதான் அந்த புடவையெல்லாம் உங்க அம்மா என் கூட இருக்க மாதிரி நினைச்சு பத்திரப்படுத்திட்டு இருக்கேன். அதை மட்டும் நீ என்னைக்கு யாருக்கும் எடுத்து கொடுக்க கூடாது. அவங்களுக்கு துணி தானே எடுத்து கொடுக்கணும். சாயங்காலம் போய் எடுத்துட்டு வரலாம், போதுமா? ஆமா, சாயங்காலம் போய் எடுத்துட்டு வரலாம். ஆமா, நீங்க கூட்டிட்டு போயிட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. இப்ப போனீங்கன்னா ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கூட தெரியாது. அவ்வளவுதானே, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ வந்துருவல, ஆட்டோவுக்கு சொல்றேன். ஆட்டோக்காரன்னா உங்களையும் அவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போயிட்டு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க, போதுமா? உனக்கும் தேவைன்னா பிடிச்சதை எடுத்துட்டு வா, அமௌண்ட் கொடுக்குறேன். இந்த அப்பா வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. நம்ம ஒண்ணு சொன்னா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்பா, அவங்க நமக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அப்படியே நம்ம அம்மா இப்படிதானப்பா மிச்சம் வைக்காம சாப்பிடு அப்படி இப்படின்னு என் மேல உரிமையா பேசுவாங்க. அந்த மாதிரி தானப்பா அவங்களும் என்கிட்ட பேசினாங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு சாதாரண விஷயம். களிமண்ணா இருக்கு எங்க அப்பா கிட்ட, நான் எப்படித்தான் சொல்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. டூ லேட். சாப்பாடை மிச்சம் வைக்காம சாப்பிடு, சரியா? சாப்பிடுறேன், போதுமா? கடத்தீனியெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடுவ. வீட்டு சாப்பாடு தான் தொண்டைக்குழியில இறங்காது. அம்மா சமைச்சு கொடுத்ததுல அதெல்லாம் இறங்கும். இது அம்மாவா? சுந்தரி அவங்க சமைச்சு கொடுத்தாங்கல்ல, அதான். உனக்கு என்ன பத்தி தெரியும், ஒழுங்கா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆத்தி, இந்த அப்பாவை எப்படிதான் மனசை மாத்துறதுனே தெரியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்மளுடைய செகண்ட் சேனலில் தவமின்றி கிடைத்த வரம் சீரீஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வர வர நம்மளோட 2 சேனல்லையுமே வந்துட்டு எனக்கு டைமிங்க்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நம்ம தமிழில் கிடைத்த வரம் சீரீஸில் வந்துட்டு எந்த டைமுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ஒரு மணிக்கு அப்லோட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த சீரீஸை வந்துட்டு அந்த டைமிங் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க வீடியோஸ் லேட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது டைமிங் வந்து கிடைக்கல, அதனால தான் என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நான் 2 வீடியோ ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அது எந்த டைமில் அப்லோட் பண்ணுறேன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும்.